ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லஞ்சு பார்க்கலாங்க. பால் வந்ததையும் பால் காய்ச்சிட்டு டீ போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு முதல்ல வேக வச்சுட்டு பச்சை பயிருங்க. இன்றைக்கி பச்சை பயிர் கடையில் தான் செய்ய போகிறேன். முட்டைக்கோஸ் பொரியல், ரசங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டு இந்த பக்கம் பருப்பு தாளிச்சு விட்டாச்சுங்க. அதில் 2 தக்காளி பழம் வேக போட்டு ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசமும் தாளிச்சு விட்டு அந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ் தாளிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரசம் கொதிச்சோன்னா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டு முட்டைக்கோஸ் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. இடையிலே பார்த்தீங்கன்னா பால் ஆடை கட்டி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம டெய்லி வாங்குகிற பாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை எடுத்து வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வெண்ணெய் எடுத்துக்கலாம், நெய் உருக்கிக்கலாம். நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம சுத்தமான நெய் உருக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்காக தானே பாருங்கள் 3 பாக்ஸில் நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தாங்க. தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். கோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் திருவி போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு நானும் வேலை கிளம்பிட்டேன்.